நம்ம வீடுகள்ல கொசு, கரப்பான்பூச்சி, பல்லிலாம் தொந்தரவு பண்ணுதுன்னு, அத கொல்றதுக்கு இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணியிருப்போம். சாதா பேட்டு, ஆட்டோமேட்டிக் பேட்டு, ஹிட்டு, மார்டின், ஹிட் சாக் பீஸ், ஹிட் ரோச் ஜெல், இந்த எலக்ட்ரிக் ட்ராப், அவ்வளோ ஹோம் ரெமெடி கூட ட்ரை பண்ணியிருப்போம். இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில ஒர்க் ஆயிருங்க. ஆனா ஒர்க்கே ஆகாத ஒரு ப்ராடக்ட்ட ஸ்கேம் பண்ணி ஆயிரக்கணக்கில வித்துட்டு இருக்காங்க ஆன்லைன்ல. நானுமே இந்த ஆட்லாம் பார்த்துட்டு ஒர்க் ஆகும்னு நெனச்சு தான் வாங்கியிருந்தேன். இது ஒர்க் ஆகலனா கூட பரவாயில்ல, உங்க உக்காமக்க பிரச்சனைய உண்டாக்கிருச்சு எனக்கு என் ஒய்ஃப்க்கும். பேசிக்கலி இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ரா சவுண்ட் டிவைஸ். இத பிளக்ல கனெக்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சில சவுண்ட் ப்ளே பண்ணுது. பூச்சிக்கு மட்டும் இல்ல, என் காதுக்குமே இது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு சவுண்டு. கரப்பான்பூச்சி அதிகமா இருக்க இடம் கிச்சனு. இத ஆன் பண்றதுக்கு முன்னாடியே கரப்பான்பூச்சி எங்க இருக்குன்னு தேடி அதோட கதர்ல கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டலாம்னு நெனச்சேன். ஆனா கன்டென்ட் எடுக்கிறது கரப்பான்பூச்சிக்கு தெரிஞ்சுச்சா என்னன்னு தெரியல. 1/4 மணி நேரமா தேடியும் ஒரு கரப்பான்பூச்சியும் காணோம். ஃபைனலா ஒரு காக்ரோச் கண்ல மாட்டுச்சு. அத அப்படியே கேப்சர் பண்ணிட்டு, லைவா ஸ்விட்ச அப்படியே ஆன் பண்ணிட்டு, ஃப்ரேம கட் பண்ணாம அப்படியே அத கேப்சர் பண்றேன். ஒரு ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு காக்ரோச். எனக்கு காது வலிக்குது. அவ்வளோ சவுண்டா இருக்கு. கரப்பான்பூச்சி தான் கதறலன்னு பார்த்தா, இந்த 8 கால் பூச்சியும் எகத்தாளமா நிக்குது. ஒரு 1/2 மணி நேரம் ஓட விட்டுருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் ஓட விட்டுருந்தேன்னா, என்னையும் என் ஒய்ஃபையும் வீட விட்டு ஓட விட்டுருக்கும். இத ஆன் பண்ணி ஆஃப் பண்ற வரைக்கும் எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பயங்கரமா எரிச்சல் ஆகுது. ஆனா ஏன் ஆகுதுன்னு தெரியல. இத அவைங்க பூச்சிய விரட்டுறதுக்காக தயாரிக்கல. நம்மள விரட்டுறதுக்காக தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு எப்பயும் போல இந்த மார்டின வச்சு கொல்றது, இல்லன்னா இந்த ஹிட் ரோச் ஜெல்ல வச்சு கொல்றதுன்னு போயிரலாம். அதுவும் இல்ல இந்த மாரி கொசு பேட் வாங்கிக்கோங்க. எவ்வளவோ மேலுங்க.